இங்கே அடிமைகளை 2 விதமாக பிரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒன்று அவரை நேசிக்கும் அடிமை, இன்னொன்று அவரை நேசிக்காத அடிமை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்த நான் வாசிக்கிறேன். இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் சொன்னதுனால இப்போ தமிழ்லேயே நம்ம போவோம் டீட்டெயிலாக. உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற அடிமைகள், எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆரம்பத்திலேருந்து அடிமைகள்னு வச்சு வாசிக்கணும். இந்த மொழிபெயர்ப்பில் இவர்கள் விடுதலை இறையலார்கள் மொழிபெயர்ப்பு குழுவில் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த அடிமை என்ற வார்த்தை பிடிக்காததால் இதை பணியாளர் என்று மாற்றி விட்டார்கள். அவர்களுக்கு பிடிக்கல, மாற்றிட்டாங்க, கரெக்டு. ஆனால் அங்கே அடிமை என்பதுதான் உருவகம் என்ற ஒரு நிலையை எடுக்கக்கூடும். ஓமை, ஓமயம் இதெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோன்று இது அடிமைதான் சரியாக பொருந்தும். ஏனென்றால் அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். பணியாளருக்கு ஒரு சிறிய உரிமை இருக்கிறது. பணியாளர் என்பவர் சம்பளம் வாங்கி அதற்காக வேலை செய்கிறவர். ஆனால் அவர் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் அவர் வேலைக்கு வருவதை நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் அடிமை என்பது அப்படி அல்ல. அவனுக்கு சம்பளம் கிடையாது, அவனுக்கு பிடிக்கலனாலும் வேலைக்கு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு உரிமையற்ற நிலை. அதுபோல தான் நாம் இங்கே சம்பளத்துக்கு வேலை பார்க்கவில்லை, கூலிக்கு வேலை பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் நாம் கடவுளுக்காக செய்யும் வேலை அப்படி வச்சுங்க, மற்ற வேலையை சொல்லலை. கடவுளுக்காக நாம் செய்யும் பணி என்பது ஒரு கூலியை எதிர்பார்த்து செய்யும் பணி அல்ல. மாறாக நம்முடைய பணி என்பது ஒரு அடிமை செய்யும் பணியை போன்றது. அப்படின்னா நமக்கு பணிக்கப்பட்டதை செய்து முடித்த பின் எனக்கு கூலி கொடுங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு உரிமை இல்லை. கூலிக்கே உரிமை இல்லாத போது நான் என்னை தத்தெடுத்து உங்களோடு சமமாக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்று சொல்வதற்கு அதற்கு மேல் இடமே இல்லை. சரியா? உணவு அருந்த அமரும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அது மாதிரி நீங்கள் என்னை கூப்பிடணுன்னு ஒரு அடிமை கேட்கறதுக்கு அங்கே இடமே இல்லை. பணியாளருக்கு அந்த இடம் கொஞ்சம் இருக்கிறது. சமத்துவம்லாம் பேசக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பணியாளரும் எஜமானனும் இன்று சமமாக பார்க்கப்படுகிறார்கள். அதனால்தான் அந்த விடுதலை இறையலாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அடிமை என்ற வார்த்தையை பணியாளர் என்று மாற்றிவிட்டார்கள். அதனால் அந்த இடத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் அடிமைகள், அன்னை மரியாள் கூறுகிறார்கள் அல்லவா? அதுபோன்றுதான் நாமெல்லாம் கடவுளுடைய அடிமைகள். அவருக்கு என்ன அவர் பாட்டு சொல்ல வேண்டியான, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறான்னு கேட்குறாங்க. அதுபோல் நாமும் அதை சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் என் கடமையை தான் செய்தேன். இப்போ ஒரு இந்த பணியில் இருக்கிறார்கள், குருத்துவ பணி இருக்கிறது, நம் திருச்சபையில் நிறைய பணி இருக்கிறது. அந்த பணியெல்லாம் செய்யும் பொழுது அநேகர் குறிப்பாக அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள்லாம் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் கடவுளுக்காகவே இந்த வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்து அவருக்காக பணி செய்து வந்தோம், எனவே நமக்கு மீட்பு என்பது மிகவும் உறுதியாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். அநேகர் நினைத்து கொண்டு அதுக்கு மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவலைப்படாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறார்கள். அதில் ஒரு தவறான செயல்தான் கடவுளை பொறுத்தவரை கடவுளுக்கு துரோகம் செய்யும் செயல்தான் இந்த பிரேஸ் லாட் சொல்கிறதெல்லாம். இது மாதிரி நிறைய செய்கிறார்கள். இப்போ அவங்களெலாம் போய் கேட்டால் அது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்பார்கள். ஏன்?
ஏன்னா அவர்கள் இதை நம்புவதில்லை. எதை நம்புவதில்லை? கடவுளின் குடும்ப உறவை நம்புவதில்லை. மாறாக மனித மரபை தான் நம்புகிறார்கள். மனித மரபுன்னு சொல்லும் பொழுது பாவம் செய்தால் நரகம். அப்போ பிரேசலாரில் என்ன பாவம் இருக்கிறது எனக்கு நரக தண்டனை கிடைக்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. என்ன தவறு இருக்கிறதுனா அவங்க அந்த நம்பிக்கையில் இருந்து கேட்கிறார்கள். எந்த நம்பிக்கை என்றால் மார்ட்டின் லூத்தர் என்ற தப்பறையாளரின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு கேட்கிறார்கள். அந்த நம்பிக்கை எது என்றால் பாவம் செய்தால் நரகம், புண்ணியம் செய்தால்தான் மோட்சம் என்ற நம்பிக்கைதான் மார்ட்டின் லூத்தர் போதித்த தப்பறை. இது தப்பறை இல்லாத நம்பிக்கை என்று பார்த்தால் இந்தியாவில் கிறிஸ்தவ மதமே தேவையில்லை என்றாகிவிடும். ஏனென்றால் மற்ற எல்லா மதமும் மார்ட்டின் லூத்தர் கருத்தை தான் சொல்கிறது. கத்தோலிக்க மதம் மட்டும்தான், சிசிசி மட்டும்தான் கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த இரண்டு விதமான நம்பிக்கை குறித்து தான் மத்தேயு 7வது அதிகாரம் கூறுகிறது. அதை அடுத்து பார்ப்போம்.